சென்னையில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் இஆர்ஐ எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற பல்கலைக்கழகத்தில் டாக்டர் எம்ஜிஆர் ஏஆர்ஐ நேவல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷன் எல்எல்பி என்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் செய்த ஆராய்ச்சியின் மூலமாக இன்று அது வெற்றியை கண்டிருக்கின்றது. டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் என்ற பிராண்ட் பெயரில் முதல் வணிக ரீதியான வேளாண் ட்ரோன்களின் ஒப்படைப்பு விழா இன்று நடைபெற்றது. எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் டிஜிசிஏ நிறுவனத்திடமிருந்து நடுத்தர வகை வேளாண் ட்ரோன்களுக்கான டைப் சர்டிஃபிகேஷன் வித் ஸ்வாப்பபிள் பேலோட்ஸ் ஸ்ப்ரெடர் அண்ட் ஸ்ப்ரேயர் என்ற முதல் ட்ரோன் உற்பத்தியாளர், இந்தியாவிலேயே இரண்டையும் சேர்ந்து வடிவமைத்திருக்கின்ற முதல் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமாகும். டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் ஒரு சிறப்பு கிளையை கொண்டுள்ளது. இது வளர்ந்து வரும் புதிய நவநாகரிக ட்ரோன் துறையில் சிறந்து விளங்குகிறது. தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் விவசாயம், பாதுகாப்புத்துறை, கண்காணிப்பு ட்ரோன்கள், மேப்பிங், தீயணைப்பு ட்ரோன்கள், மருத்துவ ட்ரோன்கள், அதாவது மருத்துவ பொருட்கள் மற்றும் உதவிகளை உடனடியாக வழங்குதல் போன்ற தொழில்துறைகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த ட்ரோன்களின் விரிவான பயன்பாடு தேவைப்படுகிறது. டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் ட்ரோன்களின் பெரிய அளவிலான ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியில் இறங்கியுள்ளது. மாற்றக்கூடிய பேலோடுகள், அதாவது ஸ்ப்ரெடர் அண்ட் ஸ்ப்ரேயர் என்று சொல்வார்கள், பொருத்தப்பட்ட எங்கள் விவசாய ட்ரோன்கள் தெளிப்பு மற்றும் விதைத்தல் போன்ற கடின மிகுந்த பணிகளை கணிசமாக குறைக்கும் அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன ட்ரோன்கள் சுமார் 3 நிமிடங்களில் 1 ஏக்கர் நிலத்தில் மருந்துகளை தெளிக்க முடியும் மற்றும் 1 ஏக்கருக்கு 14 நிமிடங்களில் விதைப்பு செயல்முறையை முடிக்க முடியும். எங்கள் அவுரங்காபாத் சேனல் பார்ட்னர் தேவைக்காக இன்று 20 அக்ரோ ட்ரோன்களின் முதல் வணிக விற்பனையை நாங்கள் செய்கிறோம் என்பதையும், மேலும் பலர் எங்களுடன் கைகோர்த்து தேவைப்படுகிற விவசாயிகளுக்கு உதவுகிறார்கள் என்பதையும் இன்று நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம். தேசத்தை சுற்றி எழுப்ப உறுதியெடுத்துள்ள கல்வி நிறுவனமாக இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதையே நோக்கமாக கொண்ட சான்றளிக்கப்பட்ட RPTO ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் பைலட் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். தேசிய மேம்பாட்டு இலக்குகளுடன் இணைந்த இந்த முன்முயற்சியானது ஒரு கல்வி பாடமாக ஒருங்கிணைக்கப்பட்டு பொருத்தமான அனைத்து ட்ரோன் பயன்பாடுகளையும் உள்ளடக்கி